இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. வாழ்வில் வருகின்ற சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழியை ஆயத்தம் செய்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன். அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளங்கள் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தான் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதுமாக கண்களுக்கு களிப்பூட்டுவதுமாக அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். தன்னிடம் இருந்த அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது.
அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாயிருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு. அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாய் கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையராக்கும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசி உற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றார். கீழே குதியும், கடவுள்
தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அரவணைத்து அன்பு செய்கின்ற இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களின் நலனில் நீர் அக்கறை காட்டுகின்றீர். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை தருகின்றீர். நாங்கள் நல்லவர்களாக வாழவும் நன்மைகளை மிகுதியாக செய்யவும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்கவும் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்யவும் ஆண்டவரே நீர் விரும்புகின்றீர். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் பலவீனத்தினால் தவறுகள் செய்கின்றோம், பாவத்தில் விழுகின்றோம், உம் அன்பை புறக்கணிக்கின்றோம், உமது இரக்கத்தை நாடாமல் இருக்கின்றோம். ஆண்டவரே, சோதனை வருகின்ற காலங்களில் அந்த சோதனைகளில் விழுந்து விடாமல் உம்மை பற்றிக் கொண்டு வாழ வரம் தாரும். அந்த சோதனைகளை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவை தாரும். அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வெற்றி பெறக்கூடியவர்களாய் வாழ உம் இறை வார்த்தைகளினால் எங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி அருளும். ஆம் ஆண்டவரே, சோதனைகளை வென்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். திருப்பாடல் 51 10வது இறைவார்த்தை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு மனிதரும் அனுதினமும் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் சோதனை பல விதங்களில் அமைந்திருக்கிறது. சில பேருக்கு உணவில் சோதனை வரலாம். இன்னும் சில பேருக்கு இச்சையான காரியங்களின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடிய சோதனைகள் வளரலாம். இன்னும் சில பேருக்கு பொருளின் மீது மோகம் கொள்ளுகின்ற, ஆசைகளை தூண்டுகின்ற சோதனைகள் வரலாம்.
இன்னும் பல பேருக்கு பதவி, பட்டம், அதிகாரம், புகழ் இவற்றில் சோதனைகள் வரலாம். இன்னும் சில பேருக்கு அடுத்தவருடைய சொத்தின் மீது, அடுத்தவருடைய பொருளின் மீது ஆசை கொண்டு அவற்றை கவருகின்ற, கொள்ளையடிக்கின்ற சோதனைகள் வரலாம். இப்படி மனிதருக்கு பல விதங்களில் பல சோதனைகள் வருவதுண்டு. ஏன், கோபங்களை தூண்டுகின்ற, அந்த கோபங்களை வெளிப்படுத்துகின்ற சோதனைகள் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சோதனை காலங்களில் நாம் எப்படி அந்த சோதனைகளை அணுகுவது? சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோமா, அல்லது அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை நம் வாழ்க்கையில் தேடுவதற்கு முயற்சி செய்கிறோமா? இதோ இன்றைய நாளின் இறை வழிபாடு இந்த சோதனைகளை வெற்றி கொள்வதற்கான வழியை நமக்கு காண்பிக்கிறது. 3 சோதனைகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்கொள்ளுகிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியில் 3 விதமான சோதனைகளை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்வதை நாம் பார்க்கிறோம். முதல் சோதனை, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லி சாத்தான் அவரை சோதிக்கிறது. ஆண்டவர் இயேசு 40 இரவு 40 பகல் என்று சொல்லி உண்ணா நோன்பிருந்து இறைவனிடத்தில் வேண்டுகிறார். இறை வல்லமையை பெற, இறை ஆட்சியை அறிவிக்க, இறை திருவுளத்தை நிறைவேற்ற அனைத்து விதமான வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டு இறை மக்களிடத்தில் சென்று நற்செய்தி பரப்ப வேண்டும் என்கிற அந்த துடிப்பும் ஆர்வமும் உள்ள அந்த தருணத்தில்தான் அதிகமான பசி அவருக்கு ஏற்பட்டு இந்த கல்லை அப்பமாக்கும்படியான சோதனை நடக்கிறது. பசியோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அந்த கல்லை அப்பமாக மாற்றியிருக்கலாம், அப்பமாக மாற்றி அதை உண்டிருக்கலாம். ஆனால் சோதனை யாரிடமிருந்து வருகிறது? தீயோனிடமிருந்து வருகிறது, அலகையிடமிருந்து வருகிறது, பகைவனிடமிருந்து வருகிறது. எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதே சோதனை தான் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் ஏவாளுக்கு வருகிறது. ஏவாள் அந்த சோதனையில் விழுந்து விடுவதை பார்க்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, பெண் அந்த பழத்தை பறித்து உண்டால் அதை தன்னுடன் இருந்த கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான். அந்த பழத்தை பறிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆசைகள் தூண்டப்பட்டது. அந்த பழத்தை உண்ணக்கூடிய அளவிற்கு அவள் அந்த சோதனையில் விழுந்து விட்டாள். சகோதர சகோதரிகளே, இந்த சோதனை எதை குறிக்கிறது என்றால் உடல் சம்பந்தமான சோதனையை தருகிறது. உடல் சம்பந்தமாக சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் தூண்டப்படும் போது நாமும் கூட இந்த சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். அது இச்சையான காரியங்களாக இருக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் நம் கண்களை கவரக்கூடிய, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உடல் சம்பந்தமான சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோம். ஏவாளை போல, ஆதாமை போல. ஆனால் இந்த இடத்தில் நாம் தெளிவு பெற வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று சொல்லி இறை வார்த்தையின் அடிப்படையில் அந்த சாத்தானை எதிர்கொள்வதை பார்க்கிறோம். இறை வார்த்தையை சொல்லி அந்த சாத்தானின் வாயடைக்கச் செய்வதை பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சோதனைகள் இந்த தவக்காலத்தில் நமக்கும் வரும்.
உடல் சம்பந்தமான இச்சைகளை தூண்டக்கூடிய சோதனைகள் நம் வாழ்வில் வரும். இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிகுதியாக வாசித்து தியானிக்கிறோம் என்றால் இறை வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும், இறை வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தும், இறை வார்த்தைகள் இப்பேற்பட்ட சோதனைகளிலிருந்து நாம் மீள்வதற்குரிய வழியை நமக்கு காண்பிக்கும். இரண்டாவது சோதனை, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், உமது கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் உம்மை காவல் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்கிற சோதனை. இறை வல்லமைக்கான சோதனை இது. நீ கீழே குதி, நீ கடவுள் தானே, நீ இறைமகன் தானே, கீழே குதி, உன் தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட கடவுளுடைய வல்லமையை சோதிக்கக்கூடிய சோதனைகள் நம்மிடத்தில் வரும். நீ மரியாயின் சேனையில் இருக்கிறாயே, நீ அன்பிய கூட்டத்திற்கு செல்லுகிறாயே, ஞாயிறு தோறும் தவறாமல் திருப்பலிக்கு செல்லுகிறாயே, ஜபமாலை அன்றாடம் ஜபிக்கிறாயே, குடும்ப ஜபமாலை சொல்லுகிறாயே, நீ இதை செய்து காட்டு பார்க்கலாம், கடவுளுடைய வல்லமையால் இதை நிகழ்த்தி காட்டு பார்க்கலாம், இந்த சோதனையிலிருந்து நீ விடுதலையாக பார்க்கலாம் என்று சொல்லி பல நேரங்களில் நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு, நம்முடைய பக்தி முயற்சிகளுக்கு சில பேர் சோதனைகளை தருவார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் குடும்ப வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். ஏவாளுக்கு அந்த சோதனை வந்தது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று. ஆனால் அந்த கனியின் மீது இவருக்கு எவ்வளவு மோகம், எவ்வளவு ஆசை என்று பாருங்கள். அப்படிதான் சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் கூட இந்த ஆசைகள் மிகுகின்ற போது சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோம். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் இயேசு அந்த சோதனை எப்படி எதிர்கொள்கிறார் பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். ஜபத்தில் நமக்கு சோதனை வேண்டாம். ஜபிப்பதனால ஏதோ நமக்குள்ள புதிய அற்புத அதிசயங்கள் நடந்துவிடும், மாற்றங்கள் வந்துவிடும், நான் கை வைத்து ஜபித்தால் எல்லாம் சரியாகிவிடும். போலி, ஏமாற்று, பித்தலாட்டங்கள் நிச்சயமாக அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற பல சகோதர சகோதரிகள் ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவருடைய வல்லமை தனக்கு இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டங்கள் செய்கிறார்கள். சாத்தான் இந்த இடத்தில் சூழ்ச்சி செய்கிறான். சாத்தான் இந்த இடத்துல சூழ்ச்சி செய்கிறான் பாருங்க. அவனுக்கு கடவுளுடைய வல்லமை இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஏவாளை சோதிக்கிறான். வா, நான் சொல்வதை செய் என்று சொல்லி கடவுளுடைய வல்லமையை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறான். அந்த தவற்றில், அந்த சோதனையில் ஏவாள் விழுந்து விடுகிறாள். அந்த சூழ்ச்சியில் ஏவாள் சிக்கிக் கொள்ளுகிறாள். கடவுளுடைய வல்லமையை சொல்லி, கடவுள் அற்புதம் அதிசயம் நிகழ்த்துவதாக சொல்லி, கடவுள் குணப்படுத்துவதாக சொல்லி பல நேரங்களில் இறை மக்களை ஏமாற்றுகின்ற பித்தலாட்டங்கள் நடக்கிறது. இந்த சோதனையில் நாம் விழுந்து விடக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே. மூன்றாவது சோதனை, நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தது கடவுள். கடவுள்தான் படைத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்தார், கோள்களை படைத்தார், மலை, காடு, ஆறுகள், மரம், செடி, கொடிகள், மனிதன் எல்லாவற்றையும் படைத்தது ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கே அவற்றை எல்லாம் காண்பித்து இந்த சாத்தான் எப்படி சோதிக்கிறான் பாருங்க.
அதிகாரத்தை தருவதாக, பதவியை தருவதாக, பலத்தை தருவதாக இந்த சாத்தான் சோதிக்கிறான். சில நேரங்களில் இப்படிதான் நமக்கு பலர் ஆசை காட்டுவார்கள். அந்த ஆசைகளில் நாம் மயங்கி விழுந்து விடுவோம். கவனத்தோடு இருக்கணும். பாம்பு ஏவாளுக்கு ஆசை காட்டுகிறது. நீ இந்த பழத்தை உண்டால் கடவுளை போல நன்மை தீமையை அறிவீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதெல்லாம் சாத்தான் சொல்லுது. அந்த பாம்பு ஏவாளை பார்த்து சொல்லுகிறது, இப்படி ஆசை காட்டும் போது நீ சாக மாட்ட, உன் கண்கள் திறக்கப்படும், நீ கடவுளை போல மாறுவ. இப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த ஆசைகளுக்கு மயங்கி அந்த அதிகாரத்தை அடைய, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஏவாள் சோதனையில் விழுந்து விடுகிறார். அந்த ஆசைக்கு மயங்கி விடுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த ஆசைக்கு மயங்கல. அகன்று போ சாத்தானே சொல்றாரு. அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். சில நேரங்களில் பல இடங்களுக்கு ஓடுகின்ற மனநிலை கூட இப்படிதான். கத்தோலிக்க இறை நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு வெவ்வேறு திசைகளில் சூனியம், மந்திரம், தாயத்து, ஜோதிடம், நல்ல நேரம், கெட்ட நேரம், குறி கேட்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் கூட இன்றைக்கு மக்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த சோதனைகளில் நீங்கள் மயங்கிவிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, தண்டனை வந்தது, சாபம் வந்தது, சாவு வந்தது. அதே ஒரு மனிதன் வழியாக, அவரின் கீழ்ப்படிதலின் வழியாக, அவருடைய ஏற்புடைய செயலின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைத்தது. தண்டனையிலிருந்து அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஏற்புடைய செயலாய் நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் செயல்பட வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு அற்புதமான கதை ஒன்று உண்டு, அதோடு நான் நிறைவு செய்கிறேன். யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் தியானித்ததுண்டு, சிந்திப்பதுண்டு. யோபு புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தில் இந்த அற்புதமான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். யோபுவுக்கு பல உடைமைகள் இருந்தது, சொத்து இருந்தது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்தது. ஆடு மாடுகள், விலங்குகள், ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போயின. பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அவருடைய புதல்வர், புதல்வியர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை, சாத்தான் எரிகின்ற புண்களினால் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவரை சோதித்தான் என்று. ஆனால் யோபு அந்த சோதனையில் விழுந்து விடவில்லை. சகோதர சகோதரிகளே, இறுதி வரை கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை. இந்த கதையை நன்றாக கேளுங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையாக வாழ்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஒரு முறை காட்டு வழியே பயணிக்க நேர்ந்தது. அந்த இடத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஒரு பக்கத்தில் காட்டு தீ எரிந்து கொண்டே வந்தது. அவருடைய மறுபக்கத்தில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது. இன்னொரு பக்கத்தில் ஒரு புலி ஒன்று அவரை தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கத்தில் வேடன் ஒருவன் அம்பை வைத்து கொண்டிருந்தான். இப்படி 4 திசையிலும் அந்த நேர்மையான மனிதனுக்கு சோதனை. இது ஒரு கதை தான். இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். 4 திசையிலும் சோதனை, எல்லா மனிதரிடமிருந்தும் சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் கூட இது நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் இதோ இந்த நேர்மையான மனிதன், கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிற மனிதன்
கடவுளை நோக்கி மன்றாடினான், கடவுளை நோக்கி செபித்தான். கடவுள் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தார். அந்த நேரத்தில் மழை பெய்தது, அந்த காட்டுத்தீ அணைந்து போனது. அந்த மரத்திலே இருந்த பாம்பு அந்த வேடனை கொத்தியது. அதனால் அந்த வேடன் குறியானது தவறி போய் எதிரே பாய்ந்து வந்து கொண்டிருந்த அந்த புலியின் மீது பட்டது. வேடனுக்கும் ஆபத்து, புலியும் மடிந்து போனது. பிறகு இவனுக்கான பாதை திறந்தது. சோதனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் ஜெபம், தபம், அறச்செயல்கள். சகோதர சகோதரிகளே, எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொள்வேன். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, மறை மாவட்டங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவர சபையைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் என எல்லோரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாட்சி கனவை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த கடமை உணர்வும் இந்த பொறுப்புணர்ச்சியும் திரு அவையில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உரியதாயிருக்கிறது. இறைவா, நீரே இவர்களை ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து இறையாட்சி பணியை இன்னும் ஆர்வத்தோடு துடிப்போடு செய்யக்கூடிய வல்லமையை, ஆற்றலை அவர்களுக்கு தந்தருளும். நம்முடைய இந்திய நாட்டிற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக ஜெபிப்போம்.
ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டு பொது நலனில் ஈடுபாட்டுடன் சேவை உள்ளத்துடன் செயலாற்ற ஆண்டவரே ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. தமிழகத்தில் கூடிய விரைவில் தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலையில் பல கட்சி தலைவர்கள் ஆண்டவரே மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டு பல செயல்களை செய்து கொண்டு முன் வருகிறார்கள். இதோ அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து பசி பட்டினி இல்லாத இந்தியாவாக, வறுமை ஏழ்மை இல்லாத மாநிலமாக, எல்லோரும் கல்வியில் சிறந்தோங்கக்கூடியவர்களாக, மருத்துவ வசதிகளும் சாலை வசதிகளும் மின்சார வசதிகளும் குடிநீர் வசதிகளும் என பல்வேறு தேவைகள் நிறைவேற இப்படிப்பட்ட ஆட்சி தலைவர்கள் மக்கள் நலனில் ஈடுபாட்டுடன் உழைக்க ஆண்டவரே உம்மிடத்திலே சிறப்பாக இந்த தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். இறைவா, இந்த நேரத்திலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஞாயிறு கடன் திருப்பலியை கண்டுகொண்டிருக்கிற முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளின் குடும்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் என எல்லோரையும் ஆண்டவரே உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சிக்கல்களும் குழப்பங்களும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, குடும்ப வாழ்வை நாங்கள் போற்றி வாழவும், ஒருவர் மற்றவரை மதித்து நடக்கவும், ஒருவர் மற்றவருடைய தேவையை உணர்ந்து ஒன்றாக உழைக்கக்கூடிய நல் மன நிலையை தந்தருளும். ஆண்டவரே, விட்டு கொடுத்து வாழ்கின்ற, புரிந்து கொண்டு வாழ்கின்ற, குடும்ப தேவைகளை உணர்ந்து வாழ்கின்ற நல்ல குடும்பங்களாக எங்கள் குடும்பத்தை நீர் மாற்றுவீராக. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ இறைவா எங்கள் குடும்பத்தை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். நோய்வாய்ப்பட்ட மக்கள், முதியவர்களுக்காக செபிப்போம். இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற எவ்வளவோ சகோதர சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். முதிர்ந்த வயதில் தளர்ந்து போய் கை கால் வலிகளோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீரே அவர்களின் ஆறுதல், நீரே அவர்களின் தேறுதல், நீர் ஒருவரே அவர்களின் நம்பிக்கை. அப்பா, அவர்களை சுகப்படுத்தும், குணப்படுத்தும், திடமூட்டும் நம்பிக்கையை தாரும். அதன் வழியாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உமக்குரிய சாட்சிகளாக வாழ உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக இந்த காலம் தேர்வினை எழுதுகின்ற ஒரு காலம். படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் நல்ல ஞானத்துடன், அறிவாற்றலுடன், ஞாபகத்திறனுடன் தாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கற்ற கல்வியை, படித்த பாடத்தை தெளிவாக தேர்வில் எழுதக்கூடிய அறிவாற்றலையும் ஞானத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு தந்தருளும். அதன் வழியாக மாணவ மாணவியர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற வேண்டிய ஆசீரை அவர்களுக்கு தரும்படியாக மன்றாடுகிறோம். இன்னும் எங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கின்ற இவ்வேளையிலும் இந்த தவக்காலத்திலும் சிறப்பாக
எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்திருக்கின்ற ஆன்மாக்களை எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் பாவங்களை போக்கி அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை அளித்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இந்த மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள், அலை பாயும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்பிற்கு உருகொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே
வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்றாட வாழ்வில் எவ்வளவோ சோதனைகளை நாம் எதிர்கொள்வோம். அந்த சோதனைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உண்டு. அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமை இந்த தேவ நற்கருணை தெய்வீக திருப்பலியில் உண்டு. அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி கொள்ளக்கூடிய ரகசியம் மறை உண்மையாய் நாம் தியானித்து செபிக்கின்ற திரு ஜெபமாலையிலும் நாம் மேற்கொள்ளுகின்ற தப நோன்புகளிலும் இருக்கிறது. எனவே நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து சோதனைகளிலிருந்து விடுதலை பெற இறைவன் நமக்கு துணை புரியும்படியாக செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொலியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஆன்மாவின் உணவே, ஆனந்த நிறைவே, ஆன்மாவின் உணவே, ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே, இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே, ஆனந்த நிறைவே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே. தானென்ற போக்கின் தடுமாறும் நெஞ்சில் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றேவா, தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றேவா. ஆன்மாவின் உணவே, ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே, இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே, ஆனந்த நிறைவே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு, உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக,
நிலையான மீட்பு அருளப்படுவதா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வல்லமையினால் வாழ்வில் வருகின்ற சோதனைகளை வெற்றி கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே. மாதரசியே, மனமொழி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே.